ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இது ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு அவேர்னஸான வீடியோ என்று சொல்லலாம். அப்படி என்ன அவேர்னஸான வீடியோ அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஆகஸ்டில் மிக எச்சரிக்கையான சம்பவமானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அன்றைக்கி தமிழ் மாதம் ஆடியுடைய 27ஆம் நாள் கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச ஒரு புதன்கிழமை. அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஆடி அமாவாசை வந்திருக்கு. ஆடி அமாவாசை வந்திருக்கிற நாளில் என்ன நடக்க போகுது? ஆடி அமாவாசை தானே, அது ஸ்பெஷல் நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது ஸ்பெஷல் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஸ்பெஷலான ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணமானது அன்னைக்கு நடக்க போகுது. ஆமாங்க, இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு ஆபத்தான நாளாக குறிப்பிடப்படுது. இந்த ஆபத்தான நாளில் ஆபத்துக்கள் எப்படியெல்லாம் வரப்போகுது, அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்த அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் கிரகணம் நடக்கும். அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடந்துருச்சு. இப்போ ஆண்டுடைய அடுத்த இறுதி கிரகணங்கள் நடக்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதில் இறுதி சூரிய கிரகணமானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசையில் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு புதன்கிழமை ஆடி அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணம் எப்படி நிகழப்போகுது, இது யார் யாருக்கு ஆபத்து, எந்த அளவுக்கு இந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 12 முழு சூரிய கிரகணமானது நடக்க போகுதுங்க. இந்திய நேரப்படி எப்போது இந்த கிரகணம் தொடங்கும், இது இந்தியாவில் நடக்குமா நடக்காதா, சூத காலம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி முழு விவரங்களை சூரிய கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். முழு விவரங்களையும் சூரிய கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. 2026ஆவது ஆண்டின் ஒரே முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த அரிய வானில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் வட அரைக்கோளத்தில் உள்ள பல இடங்களில் பகல் நேரத்தில் சில நிமிடங்கள்லையும், மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமையும், மாலை நேரத்தில் இருள் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த பகல் நேரத்தில் சில நிமிடங்களுக்கு மாலை நேர போல் இருளடைய செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் என்பது இந்த கிரகணத்தின் நடைபெறுவதற்கு இப்போ குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் கொஞ்ச நேரம் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர திடுக்கிடும் எச்சரிக்கை விஷயமானது இப்போ வெளியாகிருக்கு. ஆக்சுவலி ஆகஸ்ட் 12 அன்னைக்கு தான் ஆடி அமாவாசை. அதோடு வட அரைக்கோளத்தில் சில பகுதிகள் வழியாக முழு சூரிய கிரகணம் கடந்து செல்கிற மாதிரி வானத்தில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் அந்த பாதையில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பகல் நேரத்தை சில நிமிடங்களுக்கு மாலை நேரத்தை போல இருளடை செய்ய போகுது. சூரியனுடைய பிரகாசமான ஒளியால் வழக்கமாக மறைக்கப்படக்கூடிய அதன் வெளிப்புற வளிமண்டல அந்த இதை நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சூரியனின் பிரகாசமான ஒளியினால் வழக்கமான மறைக்கப்படக்கூடிய அதன் வெளிப்புற வளிமண்டல கொரோனாவை நேரில் காண்ற மாதிரி ஆய்வு செய்கிற மாதிரி இந்த அரிய வானிய நிகழ்வு இருக்கும் என்பது விஞ்ஞானிகளுக்கு விண்வெளி ஆய்வாளர்கள் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே இது ஒரு சிறந்த வாய்ப்பு மாதிரி அமைகிறதா. இந்த சூரிய கிரகணம் கரெக்டாக ஆகஸ்ட் 12 அன்னைக்கு இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி மாலையில் 5:15 மணிக்கு உச்சத்தை அடைந்து இரவு 8 மணிக்கு நிறைவடைகிறது. அதாவது
கரெக்டாக பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணிக்கு உச்சத்தை அடைந்து இரவு 8 மணிக்கு நிறைவடைகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீண்ட முழு சூரிய கிரகணம் அப்படின்னு இதை சொல்லலாம். இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், இல்லைனா பல ஆபத்துக்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. சந்திரன் பூமிக்கு சூரியனுக்கு இடையே நேரடியாக கடந்து செல்லும்போது முழும பாதை எனப்படக்கூடிய குறுகிய பாதையில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சூரியனுடைய பிரகாசமான வட்ட வடிவ பகுதியை அது முழுமையாக மறைக்கிறது. இதுதான் இப்போ நிகழப்போகுது. இப்படி நிகழக்கூடிய இதை தான் முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது. சில நிமிடங்களுக்கு வான்வெளி அந்த அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருள் அடைவதால் சூரியனின் மங்கலான வெளிப்புற கொரோனா பகுதி தெளிவாக காட்சியளிக்கும். இது இயற்கையில் பார்க்கும்போது மிக அற்புதமான காட்சிகள்னு ஒன்றுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. ஆக்சுவலி இந்த 2026 ஆண்டில் உலகில் எந்த பகுதியில் நிகழ இருக்கக்கூடிய ஒரே முழு சூரிய கிரகணம் இதுதான் என்பதால் இது ஒரு அரிய நிகழ்வாகவும் அதை விட முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. அப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறது இப்போ பதிவாயிருச்சு. இந்த முழுமை பாதையை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அட்லாண்டிக் பெருங்கடல், வடக்கு ஸ்பெயின், வடகிழக்கு போர்ச்சுகலில் ஒரு சில பகுதி, அப்புறம் வடக்கு ரஷ்யா ஆகிய பகுதிகளில் இந்த கிரகணம் கடந்து செல்லும். அதுவும் ஐரோப்பா, வட அமெரிக்கா, அப்புறம் வடமேற்கு ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் உள்ளிட்ட சுற்றியுள்ள பிற பகுதிகளில் பகுதி அளவிலான சூரிய கிரகணத்தை காண முடியும். ஆக்சுவலி விஞ்ஞானிகளுக்கு சூரியனுடைய இந்த கொரோனா சூரியகாந்த செயல்பாடுகள் மற்றும் சூரிய ஒளி திடீரென மறைவதனால பூமியின் வளிமண்டலம் எவ்வாறு வினைபுரிகிறது என்பதை ஆய்வு செய்வது கூட இந்த முழு சூரிய கிரகணம் ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். இந்த நிகழ்வின் போது மதிப்புமிக்க அறிவியல் தரவுகளை சேகரிக்க நாசா தனது விமானங்கள் மற்றும் உயரக பலூன் விண்வெளி பயணங்கள் மூலம் நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்துட்ருக்கிறதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. இருப்பினும் இந்த முழு சூரிய கிரகணத்தை இந்தியாவில் நேரடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியாது. ஏன்னா சந்திரனின் நிழல் தெற்காசியாவிற்கு பதிலாக வட அட்லாண்டிக், ஐரோப்பாவின் பகுதிகள் வழியே கடந்து செல்வதால் இந்தியாவில் ஆகஸ்ட் 12 கிரகணத்தின் எந்த ஒரு கட்டத்தையும் பார்க்க முடியாது. இந்தியர்கள் இந்த அதிசயத்தை நேரில் காண தவறினாலும் உலகெங்குமெங்கும் உள்ள பார்வையாளர்களாக விண்வெளி முகாம்கள், வானியல் ஆய்வுகள் மற்றும் அறிவியல் அமைப்புகள் இந்த நிகழ்வை நேரலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கு நிகழ்வதை உலகளவிய கவனத்தை இந்தியாவில் நாம் இருந்து பார்க்க முடியும். நிலவின் நிழலுக்குள் சரியாக அமைந்துள்ள பார்வையாளர்களுக்கு நிகழக்கூடிய அந்த சில நிமிட முழுமை பகுதியை தவிர மற்ற நேரங்களில் தகுந்த சூரிய கிரகண கண்ணாடி அல்லது சான்றளிக்கப்பட்ட சூரிய வழிகாட்டிகள் இல்லாமல் அன்னைக்கு சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது சூரியனை அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்க்கக்கூடாது. மீறி பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும். அதனால் டைரெக்டாக அன்னைக்கு பார்க்காதீங்க. இந்தியாவில் தெரியாது என்றாலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுங்கிறது குறிப்பிடப்படுது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அவேர்னஸான வீடியோ நிறைய வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.